ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பு வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா அதை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ரோஸ்ட் பண்ண சொல்லவே நல்லா பைத்தம்பருப்போட வாசனை வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப தீயவும் கூடாது, அதுக்குன்னு நார்மலாக எப்போ இது பருப்பு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். நான் 10 பல் பூண்டு, 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுட்டு, நம்ம தக்காளி நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியும் போட்டுட்டு, அதே மாதிரி வெங்காயமும் இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக, பருப்பு லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம். 3 விசில் விட்டு வேக வச்ச பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பருப்பு மத்தில் கடைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை 3ஆக பிச்சு வச்சுருங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இதில் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம்.